கேக் இன்னும் கொஞ்ச நேரத்தில் டெலிவரி கொடுக்கணுங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் வந்து ஹைட்டான கேக் செய்யும்போது அடிக்கடி வருதுங்க. ஆனால் அது வந்து நான் மேனேஜ் பண்ணிட்டேன். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாங்க. வணக்கம், நான் சுர்யாதங்கராஜ். நம்ம சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ்க்கு ஒரு வெட்டிங் கேக் ஒன்று ஆர்டர் வந்துருக்குதுங்க. ஐயோ, இது என்கேஜ்மெண்ட் கேக்கு. வணக்கம், நான் சுர்யாதங்கராஜ். நம்ம சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ்க்கு என்கேஜ்மெண்ட் டீமில் ஒரு கேக் ஆர்டர் வந்துருக்குதுங்க. அவங்க வந்து இந்த கேக் ஆர்டர் கொடுத்தவங்க வந்து நம்மளோட பிரைடும் கூட நம்மக்கிட்ட மேக்கப்பும் புக் பண்ணியிருக்கிறாங்க. அதோட என்கேஜ்மெண்ட்டுக்காக ஒரு கேக் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கேட்டிருந்த கேக் ஃப்ளேவர் வந்து ஒரு கஸ்டமைஸ்டான கேக் ஃப்ளேவருங்க. சாக்லேட் அண்ட் காஃபியும் வந்து மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கேக் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த கேக் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான ஸ்பாஞ்ச் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இப்போ இந்த கேக்கோட ஸ்பாஞ்செல்லாம் நான் வந்து வெயிட் போட்டு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நான் 1 kg கேக்குக்கு பண்ணுற ஸ்பாஞ்சுங்க. இது அதில் வந்து நான் 2 பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து 1.5 கிலோ அளவிலான கேக் பண்ணுறது. அதுலேயும் 2 ஸ்பாஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வெயிட் போட்டு பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு 2 kgக்கு கிட்ட வந்து நம்மளோட ஸ்பாஞ்சே வந்து வந்துடுதுங்க. இது கூட வந்து நம்ம க்ரீமு அப்புறம் உள்ளே வந்து சாக்லேட்ஸ் நட்ஸ் இதெல்லாம் போடும்போது நம்மளுக்கு 4 kg வந்து கிடைக்கும். இப்போ நம்ம கேக்கெல்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாங்க. நான் வந்து 2 லேயராக தான் வந்து கட் பண்ண போகிறேன். எப்போவுமே வந்து ஹைட்டான கேக்ஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் லேயர்ஸ் எல்லாம் வந்து திக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இன்றைக்கி நம்மளோட கேக்கில் எதனால் அந்த வெடிப்பு வந்துச்சு, அதை எப்படி சரி பண்ணுறது, அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க தாங்க போகிறோம். இப்போ நம்ம கேக்கெல்லாம் வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணியாச்சுங்க. இதுக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்காக சாக்லேட் விப்பிங் க்ரீம் வந்து விப்டு க்ரீமாக வந்து மாற்றி எடுத்துருக்கிறேன். இந்த கேக்கோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டும் அப்புறம் காஃபியும் வந்து மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு ஃப்ளேவர் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால இந்த கேக்கு வந்து நான் காஃபியில் தாங்க சோக் பண்ண போகிறேன். காஃபி சிரப்பில் இந்த ஸ்பாஞ்சஸ் எல்லாம் வந்து நான் வந்து வெட் பண்ணி எடுக்க போகிறேங்க. இது நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா காஃபி, அதே மாதிரி தான் இது. சன்ரைஸ் காஃபி தான் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். பால் அப்புறம் சன்ரைஸ் காஃபி தூள் அப்புறம் சுகர் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிரப்பாக வந்து இந்த கேக்கை வந்து நனைச்சிட்ருக்குறேங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீமும் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்குறேங்க. ஃபஸ்ட் லேயர் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா சாக்கோ சிப்ஸும் துருவன சாக்லேட்ஸும் போட்டு ஒரு லேயரை கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேங்க. இதே மாதிரி தான் வந்து மற்ற லேயர்ஸ்குள்ளேயும் நான் வந்து பண்ண போகிறேன். இது 2 அடுக்கு இருக்கிற மாதிரியான கேக்குங்க. 2 கேக்குக்கும் வந்து ஒரே மாதிரி க்ரம் கோட்டிங் பண்ணி வச்சுட்டேன். இப்போ 2க்கும் வந்து நார்மலாக ஒயிட் க்ரீம் வச்சு நான் இது வந்து மேலே வந்து இந்த க்ரம் கோட்டுக்கு மேலே ஒரு லேயர் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேங்க. இந்த கேக்குக்கு ஓம்ப்ரே எஃபெக்ட்லான கலர்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். அது எப்படி அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம்.
லைட் பிங்க், லைட் எல்லோ, அப்புறம் ஒயிட் கலர் 3 இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் தாங்க வந்து இந்த கேக்கில் வந்து நான் கொடுக்க போகிறேன். இப்போ 2 கேக்குக்குமே வந்து ஒயிட் க்ரீம் வச்சு கவர் பண்ணியாச்சுங்க. இப்போ இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக வந்து ஒயிட் கலர் விப்டு க்ரீமில் எல்லோ ஃபுட் கலரும் பிங்க் ஃபுட் கலரும் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்ம கேக்கில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஈவனாலாம் வந்து அப்ளை பண்ண வேண்டியது இல்லைங்க. கொஞ்சம் அன்ஈவனாகவே சும்மா அப்ளை பண்ணாலே போதும். இந்த மாதிரி மேலே ஒரு லேயரும் கீழே ஒரு லேயரும் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து எல்லோ கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பிங்க் கலர் வந்து மேலே அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம அன்ஈவனாக தாங்க க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து கேக் ஸ்க்ரேப்பரை வச்சு நம்ம வந்து ஒரு ஷேப் கொடுக்க போகிறோம் இப்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3 கலர் வந்து ரொம்ப அழகாக தெரியும். கேக்கில் இந்த மாதிரி டெக்ஸ்சர் டிசைன் கொடுக்குறக்கு கேக் நைஃப் வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி நான் வந்து பண்ணிகிட்ருக்குறேங்க. இதே மாதிரி 2 லேயர்லேயும் வந்து நான் பண்ண போகிறேன்.
இப்போ 2 ஸ்டெப்புமே வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒன்று மேலே ஒன்று வச்சு அசெம்பிள் பண்ணிடலாம். இது ஒன்று மேலே ஒன்று வச்சதுக்கப்புறமா இது ஸ்ட்ராங்காக நிற்கிறக்காக ஒரு பேம்பூ ஸ்டிக் வந்து கட் பண்ணி இதுக்குள்ளே வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேங்க. இந்த மாதிரி 90% ஒர்க் வந்து நான் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. டெலிவரி கொடுக்குற டைமில் அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேக்கில் நிறைய கிராக்ஸ் விழுந்து இந்த மாதிரி உள்ளே இருக்கிற காஃபியெல்லாம் வந்து வெளியே வந்து ஸ்பில் ஆகிருந்துச்சுங்க. நம்ம கேக்கில் யூஸ் பண்ணுற சிரப் வந்து அதிகமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஸ்பில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நான் ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்க்ராப் தான் பண்ணி விட்டேன். அந்த கிராக் வந்து மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற காஃபியெல்லாம் வந்து நான் வந்து ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிட்டேங்க. அப்புறம் இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறக்கு இந்த மாதிரி வந்து நான் க்ரீமை வந்து எந்த நாசிலுமே போடாமல் ஒரு டாட் மாதிரி வச்சிட்ருக்குறேங்க. இது நம்மளுக்கு வந்து ஒரு பீடு ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ப்ளஸ் நம்ம கேக்குக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங்கும் வந்து கொடுக்குங்க. இப்போ நம்ம கேக்குக்கு சிரப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சுகர் சிரப்பாக இருக்கலாம், மில்க் சிரப்பாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி காஃபி சிரப்பாக இருக்கலாம். இதில் நம்ம எது யூஸ் பண்ணாலும் அந்த கேக்குக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தாங்க நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது இந்த மாதிரி கிராக்ஸ் மாதிரி ஆகி வெளியே வர ஆரம்பிச்சிரும். கொஞ்சமாக மட்டும் காஃபி சிரப் வந்து அதிகமாக இருந்ததுனால அது மட்டும் வெளியே வந்துச்சுங்க. ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த கேக்கையே ரொம்ப வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்கோம். நல்ல வேலையாக அந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் நம்ம கேக்குக்கு நல்ல ஒரு ஷேப் வந்து கிடச்சிருச்சுங்க. இந்த கேக்கில் இன்சர்ட் பண்ணுறக்காக நான் வந்து ஃப்ரெஷ் ஃப்ளார்ஸ் வந்து எடுத்துருக்குறேங்க. ரெட் ரோஸும் பேபி ப்ரீத்தும் எடுத்துருக்கிறேன். இதை அப்படியே இன்சர்ட் பண்ணாமல் கீழே வந்து நான் அலுமினியம் ஃபாயிலில் வந்து கவர் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ இதை வந்து நம்ம கேக்கில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் அழகாக்கிறதுக்காக சில்வர் ஃபாயில் ஃப்ளேக்ஸ் கிடைக்குங்க. அதை வந்து நான் அதில் வந்து ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தீமுக்கு தகுந்த மாதிரியான கேக் டாப்பர்ஸ் எல்லாம் வச்சா நம்ம கேக் வந்து ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம என்கேஜ்மெண்ட் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பயந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த கேக் ஆர்டர் கொடுத்துருந்த ப்ரைடுக்கு நான் தாங்க வந்து மேக்கப் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து இப்போ வரப்போகுது. அப்புறம் இவங்களோட கேக்கையும் கொண்டு போய் நான் தான் வந்து டெலிவரி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் கேக்கில் எந்த கிராக்கும் ஸ்பில்லிங் எதுவுமே இல்லாமல் கேக் ரொம்ப நல்லபடியாக வந்து அங்கே டெலிவரி பண்ணியாச்சுங்க. அதோட நம்ம மேக்கப்பும் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து புது கஸ்டமர் தாங்க. அவங்க வந்து நம்மளை நம்பி கேக் ஆர்டர் அப்புறம் மேக்கப் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ரிவ்யூ எல்லாமே வந்து நீங்கள் கூகுள்லேயும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் பார்க்கலாம். நம்மளோட ஒர்க் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்புறம் நியூஸ்பா மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாங்க. அதோட நீங்கள் கூகுள்லேயும் சர்ச் பண்ணி நம்ம பேஜ் பார்க்கலாம். தேங்க்யூ சூர்யாக்கா. ரொம்ப 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 அழகா இருக்கு. நான் வந்துட்டு முக்கியமா வந்து கண்ணாடியே பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். சர்ப்ரைஸா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி நான் கேட்காமையே ஸ்மோக்கி ஐஸ் ஃபுல் மேக்கப் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப 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 ஹாப்பி. ஏன்னா நீங்கள் மேக்கப் பற்றின எல்லா நாலேஜும் இருக்கிறதுனால சரி ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுங்களோன்னு நினச்சேன். ஆனால் கண்ணாடி கூட பார்க்காம என்னை ரொம்ப நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. இல்லை தேங்க்ஸ்க்கா. ஓகேடா. ஒரு ரவுண்ட் காட்டுறேன் இருந்து எல்லாமே டாப் டு பாட்டம் நான் வந்துட்டு எப்படி என்ன கண்ணை மூடி நினச்சினோ அதே வந்துட்டு நீங்கள் எனக்கு அப்படியே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓ ரொம்ப ஹாப்பிடா. ஓகே.
இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.